உன்னை உன்னை கட்சி ஆரம்பிக்க சொல்றானுங்க தலையா என் சேட்ல ஒரு சேட் ஒன்று போட்டுக்கிறானுங்க. ப்ரோ அவரு அந்த கள்ளக்காதல் ரீசெண்ட் கேஸ்ல இருக்கிற அண்ணா மாதிரி இருக்காரு. இப்பதான் யாரும் மீட்டு போனா ப்ரோ. ப்ரோ சாரி ப்ரோ, அன்னைக்கு நீங்க உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறப்ப அந்த வீடியோ நான் கட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல. தல பிரச்சனையே இல்ல தல, இதுல என்ன தல இருக்கு? இப்ப கொஞ்ச நாளா நான் இந்த பிரச்சனையா பேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. காமன் பீப்பிள் கேட்டா கூட பரவாயில்ல, என் வீடியோ எதுக்கு போட்டீங்க டெலிட் பண்ணி காமன் பீப்பிள் கேட்டா பரவாயில்ல. யூடியூபர்ஸ் வந்து என் வீடியோ எதுக்கு போட்ட, அவங்க யூடியூபர் தெரியும், நானே யூடியூபர் சொல்லிட்டு நீங்க அவனுங்களை கேள்வி கேக்குறீங்க. அவரு மாட்டிக்கிறானுங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் ஒருத்தர் தான் மிச்சர் கடை வச்சுன்னு இருப்பாரு, அவர் வந்து கேள்வி கேட்பாருன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. நான் சொன்னேன் அவர் ஒருத்தர் தான் கரெக்டா பண்ணின்னு இருக்காரு, வர எல்லாருக்கிட்டே ஏதாவது உருப்படியா ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கெல்லாம் சும்மா வர போறவங்க கிட்ட பேசிட்டு சுத்தின்னு இருக்கீங்க அப்படின்னு. நீ இன்னும் யார வேணா கேள்வி கேள்த்தல, தப்பே இல்ல தல. ஓகே ஓகே. அப்ப என்ன அவங்களுக்கே அந்த ஒரு அநியாயம் பண்ற அட்டுழியம் பண்றவன்னு சொன்னா அவங்க தான் ஞாபகம் வராங்க. அப்ப அநியாயமா அட்டுழியமா இல்லையா? இப்ப இவரு பேசுறத பாத்துட்டு இன்னும் அதிகமா பேசுவானுங்க. நம்ம பண்றது தப்புனா தப்புன்னு ஒத்துக்கணும் தல. ஆமா நான் தப்பு பண்றேன் தான், நான் பண்றது தப்பு தான், இத்தனை பேர் என்ன பாத்துட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, அதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன், அப்படி ஆயிக்கலாம். நான் பண்றது தப்பு தான், நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லலாம். 14K சப் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இங்க பாருங்க இளைய தளபதி வந்துட்டாரு கைஸ். இளைய தளபதி வந்துட்டாரா? ஆமா ஆமா, நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். ஒரு மாதிரி என் வீடியோ எனக்கே லேக் ஆகுது. அப்படியா? லேக் ஆகுதா? கரெக்டா இல்லையா? என் வீடியோ உங்களுக்கு தெளிவா தெரியுதா? எனக்கு தெளிவா தெரியுது, பக்காவா இருக்கு. ஓகே ப்ரோ, உங்க இது வீடியோ பார்த்தேன், டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தீங்க ப்ரோ. அவரை ஜட்டி கழட்டி போட்டு ஆட சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஜட்டி கழட்டுமா கழட்டுறீங்க, சும்மா பாட்டு ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. ஆமா அதல்ல, எல்லாமே பண்ணுவோம் நம்ம, மல்டி டேலண்டட். கலக்குறீங்களா? இது IRL சொல்லிட்டு எங்கேயோ ஒரு மாலுக்குள்ள எங்கேயோ ஓடிட்டு இருந்தீங்க. ஆமா ஓடிட்டு இருந்தோம். பல வெற்றிகளை வச்சிருக்கீங்க போலயே. இல்ல இன்னும் கொஞ்சம் நாள்ல பெருசா பண்ணலாம் தல. அதுவே நான் வந்து அதெல்லாம் சும்மா ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே இப்படி போனா ஓகேவா இருக்கும், இப்படி போனா ஓகேவா இருக்கும், இருக்கிறத வச்சே போட்டுட்டு எதெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா போடலாம்ல. ப்ரோ சாரி ப்ரோ, அன்னைக்கு நீங்க உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறப்ப அந்த வீடியோ நான் கட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல. தல பிரச்சனையே இல்ல தல, இதுல என்ன தல இருக்கு? இப்ப கொஞ்ச நாளா நான் இந்த பிரச்சனையா பேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. காமன் பீப்பிள் கேட்டா கூட பரவாயில்ல, என் வீடியோ எதுக்கு போட்டீங்க டெலிட் பண்ணி காமன் பீப்பிள் கேட்டா பரவாயில்ல. யூடியூபர்ஸ் வந்து என் வீடியோ எதுக்கு போட்ட, அவங்க யூடியூபர் தெரியும், நானே யூடியூபர் சொல்லிட்டு நீங்க வந்து அவனுங்களை கேள்வி கேக்குறீங்க. அவரு மாட்டிக்கிறானுங்க. நான் டெய்லி பாப்பேன் தல, நீங்க யார் என்னென்ன கேள்வி கேக்குறீங்க. நான் தான் சொல்லுவேன், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் ஒருத்தர் தான் மிச்சர் கடை வச்சுன்னு இருப்பாரு, அவர் வந்து கேள்வி கேட்பாருன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. நான் சொன்னேன் அவர் ஒருத்தர் தான் கரெக்டா பண்ணின்னு இருக்காரு, வர எல்லாருக்கிட்டே ஏதாவது உருப்படியா ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கெல்லாம் சும்மா வர போறவங்க கிட்ட பேசிட்டு சுத்தின்னு இருக்கீங்க அப்படின்னு. நீ இன்னும் யார வேணா கேள்வி கேள்த்தல, தப்பே இல்ல தல. நானு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கேள்வி கேட்பேன், அந்த மாதிரி தான் ஒரு சேட் ஒன்று போட்டுக்கிறானுங்க. ப்ரோ அவரு அந்த கள்ளக்காதல் ரீசெண்ட் கேஸ்ல இருக்கிற அண்ணா மாதிரி இருக்காரு. இப்பதான் யாரும் மீட்டு போனா ப்ரோ. சத்தியமா ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். ப்ரோ நீ ஜெயிலிருந்து எப்படி கூட வெளியே வந்து நான் இதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி கள்ளக்காதல் கேஸ் கொண்டாட்டி கொண்டுட்டு போனது நீதானே ப்ரோ அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஜோக் பண்ண கூடாது தல. எனக்கு பகிர்ந்துச்சு, நான் எந்த கள்ளக்காதல் பண்ணேன். அருவை அருவை அருவை. சரி தல, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன் நானு, ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிச்சு அந்த மாதிரி கண்டென்ட் போடுவேன் நானு. ஆமா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கிறப்ப ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்த கேள்வி என்ன தெரியுமா? என் மூளைக்கு எத்தனை கேள்வி என்னன்னா, யூடியூப்ல வந்து யூடியூபர்ஸும் இல்ல சமூக வலைத்தளங்கள்ல நிறைய இளம் வாலிபர்கள் நிறைய கெட்ட வார்த்தை பேசுறாங்க, இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன வருது, இல்ல இவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் வந்து ஒரு கடுமையான தண்டனை ஒரு நடவடிக்கை எடுத்தா அவங்கள திருந்துவாங்களா அப்படின்றத ஒரு கேள்வியை ஆரம்பிச்சு வச்சேன் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி. அந்த முதல்ல பேசினாரு, அதெல்லாம் திருத்த முடியாது, இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்கு, நீங்களாம் யாரையும் சொல்லி திருத்த முடியாது, அவங்க சின்ன வயசுல இருந்து 5வது 6வது படிக்கும் போது பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்க, அவங்களாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னாங்க.
சரி ப்ரோ, இப்ப கடைசியா ஆப்போசிட் பர்சன் சொன்னாரு, இப்ப மதன் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னு உடனே ஓகே, ஒரு 5 வருஷமா மதன் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப டாப்ல இருக்கிற அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு யூடியூபர் அரெஸ்ட் பண்ணா மத்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்து திருந்துவாங்களா? அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற மீன்ஸ் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிற கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிற ஒரு யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணா மத்த யூடியூபர்ஸ் பார்த்து பயப்படுவாங்களான்னு கேள்வி கேட்டேன். ஓகே. அதுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணுது, நீ யார குறிப்பிட, நீ யார சொல்றீங்க எனக்கு தெரியும். நான் யாருமே சொல்லல, அவங்களாவே ஒரு பேர் இழுத்து விட்டுறாங்க. ஓகே ஓகே. அப்ப என்ன, அவங்களுக்கே அந்த ஒரு அநியாயம் பண்ற அட்டுழியம் பண்றவன்னு சொன்னா அவங்க தான் ஞாபகம் வராங்க. அப்ப அநியாயமா அட்டுழியமா இல்லையா? அநியாயம் தானே, அநியாயம் தானே. ஆமா, அதுதான். அப்புறமேட்டு அவங்களே ஒரு பேர் சொல்லிட்டாங்க. ப்ரோ நீ நானும் பேரே சொல்லிடுறேன், நீ ஜெபக்குமார் தான் சொல்ற, அவரையும் சேர்த்து தான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பேசி அது வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு ஆனா அவர் கடைசியா இதெல்லாம் யாராலும் எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ, நீ என்ன பண்ணாலும் பேசிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னொரு யூடியூபர் பேசினேன். அந்த யூடியூபர் என்ன சொன்னாரு, ப்ரோ அவரும் இந்த மாதிரி இதே கேள்வி அப்படியே ஜெராக்ஸ் அடிச்சு மாதிரி அவர்கிட்ட கேக்குறேன். ப்ரோ நீ யாரும் சொல்றேன் எனக்கு தெரியுது, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவனோட சோசியல் மீடியா லைஃப் மட்டும் வச்சுட்டு நீ அவனை ஒருத்தன் தப்பா சொல்லிட்டு இருக்கிற, அரசு பொண்ணு ஜெயிலுன்னு பேசிட்டு இருக்கிற, நீ அவன் ரியல் லைஃப்ல எப்படிப்பட்டவன், என்ன பண்ணி என்ன நல்லது பண்ணி உங்களுக்கு தெரியுமா, அவன் என் ஃப்ரெண்டு, நான் கூட இருந்து பாத்துருக்கேன் அப்படின்றாரு. சரி ப்ரோ, நான் ரியல் லைஃப் கேரக்டர் இதுமே தப்பா சொல்லலையே, நான் நீங்க ரியல் லைஃப்ல உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருந்தா எப்படி, நீ உனக்கு தெரியும்ல, அப்படி இல்ல சரி இதுக்காக பண்ற, ஆனா இதுக்காக பண்றதும் நான் என்னன்றேன்னா, இப்போ நானே கூட இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து எனக்கும் வந்து இதுவும் கிடையாது. ஏன்னா என்னையே திருப்பி கேள்வி கேட்கலாம், ஏன்டா நீயே அப்படிதான்டா பேசுவ 2-3 இடத்துல அப்படின்னு என்னையே திருப்பி கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு 1000 பேரு 2000 பேர் பாக்குறானா அதுல கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறவன் இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறவன் அதிகமா இருப்பான் தல. இப்ப இவரு பேசுறத பாத்துட்டு இன்னும் அதிகமா பேசுவானுங்க. ஆமா, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன சொல்றாங்க அவங்க, என்ன தெரியுமா பதிலா சொல்றாங்க, நாங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது நாங்க 18+ சொல்லிட்டு தான் அப்லோட் பண்றோம், இல்ல லைவ் போடும்போது 18+ போட்டிருக்கோம், அதே மாதிரி குழந்தைங்க பாக்குறாங்க, அவங்க தப்பு, நாங்க என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இப்ப வந்து ஒயின் ஷாப் இருக்குன்னா ஒயின் ஷாப்ல 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் போய் ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கணும் ரூல்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது 10வது படிக்கிற பையன் கையில எப்படி பாட்டில் போகுது, அதே மாதிரிதான் அம்மா போன இல்ல அப்பா போன வந்து பையன் வாங்கி நோண்டுவான். இப்ப எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வாட்ஸ்அப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம பண்றது தப்புனா தப்புன்னு ஒத்துக்கணும் தல. ஆமா நான் தப்பு பண்றேன் தான், நான் பண்றது தப்பு தான், இத்தனை பேர் என்ன பாத்துட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, அதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன், அப்படி ஆயிக்கலாம், அப்படி சொல்லிட்டாலே முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அத சொல்லாம நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவாங்க. இன்னொருத்தர் ப்ரோ நீ 1000 பேசு ப்ரோ, அவன் என் ஃப்ரெண்டு, நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், நீ ஓப்பனா சொல்றேன் ப்ரோ. அவர் ஒரு யூடியூபர் பேசுவாரு, அவர் யூடியூபர், ஓகே ப்ரோ அவன் என் ஃப்ரெண்ட் ப்ரோ, நான் அவன் கூட வந்து பாத்துறேன், நீ என்ன வேணா சொல்லிட்டு ப்ரோ, நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஓப்பனா சொல்றேன், நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இவ்வளவு உன் ஃப்ரெண்டுன்றதுக்காக நீங்க பேசக்கூடாது ப்ரோ, நீங்க பொது மனுஷனா பேசுறீங்க. கரெக்ட் தான். இல்ல தல, இப்ப என்னையே கூட யாராவது வந்து நீ அசிங்கமா பேசுற ப்ரோ அப்படின்னா அது வந்து இவ்வளவு நாள் இப்ப என் சுத்து வட்டாரத்துல நான் பேசுறேன்னா அது வந்து எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் பேசிக்கலாம், இப்ப எனக்கு தெரியாதவங்க கிட்ட நான் பேசக்கூடாதுதான். அது பேசி பேசி ஓரளவுக்கு பழகிருச்சு. நான் வந்து என்னன்றேன்னா ஒரு கட்டத்துக்கு மேல கோவமாச்சுன்னா என் வாயில வார்த்தை வந்துருது, நான் அதை கம்மி பண்ண பாக்குறேன். நான் பேசுறது தப்பு தான், நான் கம்மி பண்ண பாக்குறேன், அப்படி சொல்லிட்டா பினிஷ். அத ஒத்துக்க அப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் பாக்குறவன ஒரு 4 பேர் வந்து ஓகே இது தப்பு தான் போல, நம்மள கம்மியா பேசுவோம், அப்படி ஆவான். அதுவும் இல்லாம என்னன்னா இதுல நான் யாரையாவது பர்சனலா டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் இல்ல, டெஃபினட்டா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. நீங்க சொல்ற கேள்வி ஒருத்தரை ஞாபகப்படுத்துதுன்னா அவர் அதை தான் பண்றாரு. அப்ப தெரியல. இப்ப வந்து நீ வந்து நானும் யூடியூப்ல போறதுனால நீ வந்து வியூஸ்க்காக பேசுற, நீ சும்மா ஃபேமஸ் ஆனதுக்காக பேசுற அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்றாங்க. நீ ஒரு ஆள் மட்டும் டார்கெட் பண்ணி கேள்வி கேக்குற, ஓகே ஓகே, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும், அப்ப அப்படி அந்த பாயிண்ட் நெஞ்சுதான் தலை குறுகுறுக்கும், அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் சாமி சத்தியமா சொல்றேன், இந்த வழியில பொதுவா தான் விரிச்சேன். நீங்களா வந்து உள்ள வந்துட்டு இப்ப நீ வந்து எங்கால இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு என்னைக்காச்சும் அடிச்சா நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப எனக்கு நிறைய யூடியூபர்ஸ் நான் எதிரி மாதிரி ஆயிட்டேன், எனக்கு பார்த்தாலே நீ வந்தானே ஜெபகுமார் பேசுறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே மோஸ்டா எப்படி சொல்றது, இன்னும் அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்காது.
எதிர்க்க இருக்கிறவங்களையும் யோசிச்சு பேசணும்ன்ற அந்த அறிவு வந்திருக்காது. இன்னொரு யூடியூபர் ப்ரோ, சிண்டி அலப்பறைன்னு சொல்லி ஒரு யூடியூபர். சரி, ஓகே ஓகே. அவரு ஃபர்ஸ்ட் நான் அவர் கண்டென்ட் போட்டேன். அப்ப அவரு யூடியூபர்னே எனக்கு தெரியாது. கடையில எனக்கு சிக்ஸ் கடையில வேலை செய்யறவங்க ஞாபகம் இருக்குல்ல? ஆமா நல்லா ஞாபகம் இருக்கு. சிக்ஸ் கடையில இருந்தேன். நான் போயிட்டு போன் ஒரு இடத்துல ஒரு கள்ள மிட்டாய்க்கு நடுவுல ஒரு போனை சொருகி வச்சுட்டு ஃப்ரேம் செட் பண்ணிட்டு வரும்போது முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா வந்துச்சு. என்னது, ரெண்டு பக்கம் நானே தான் இருக்கிறேன். திடீர்னு என் உள்நாட்டு பேஸ்ல நாய் செக்ஸ் வைக்கிற மாதிரி அந்த டெம்ப்ளேட் வந்துருச்சு. ஓகே. யோ 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 நான் டீசெண்டா தானே பேசிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கே போறீங்க? எவனும் ஓபன் பண்ணி கிட்ட பேசிட்டு இருக்கான், அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு தொலைங்க, இதுக்கெல்லாம் எதுக்கே போறீங்க அப்படின்னு ஆள் கீழே முடிஞ்சு ப்ரோ சாரி ப்ரோ சாப்பிட்டுட்டு இருக்கிற போற அப்படி அப்படின்னு என்ன சொன்னாரு. சரி ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ ஓகே, நீங்க சாரி கேட்ட ஓகே தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதை நான் கண்டென்ட்டா போட்டேன். இப்ப இந்த வீடியோல தப்பு பண்ணது யாரு? அவருதான். உன் பர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி ஒண்ணு வச்சது தவறுதான். இப்ப நான் அப்லோட் பண்ணிட்டேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 300 பேரு. அந்த வீடியோ வியூஸ் பண்ணது ஒரு 8K 9K தொட்டுச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோ 2 நாள்ல அந்த வீடியோ போட்டார்ல அவர் ஒரு யூடியூபர், அவரோட ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஒரு 50 பேருக்கு மேல அவருக்கே ஷேர் பண்ணிட்டாங்க. உன் இன்ஸ்டா சேனல் கேக்குறாங்க தலைவா, உன் இன்ஸ்டா ஐடி கேக்குறாங்க தலைவா, என் சாட்ல சொல்லு தலைவா. ரிப்போர்ட் போட்டு அடிப்பாங்களா? ரிப்போர்ட்ல அடிக்க மாட்டானுங்க, சப்போர்ட் பண்ணுவானுங்க. என் பாய்ஸ் எல்லாம் தெளிவு அறிவான பாய்ஸ். ரிப்போர்ட்ல அடிக்க மாட்டாரு. இதுல பயப்படாதல. எப்படி ரிப்போர்ட்ல அடிப்பானுங்க? சொல்லட்டுமா? டைப் பண்ணட்டுமா? டைப் பண்ணுங்க. டைப் பண்ணாலே தெரியும், பாத்துப்பாங்க. ரிப்போர்ட்ல ஜெயக்குமார் லைவ் பாத்தீங்களா இன்னைக்கு? அழுதுனே போட்டுருந்தாருல. எனக்கு அவர் பிடிக்கும் ப்ரோ. நானே அவர் சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ. எனக்கு அவர் பிடிக்கும் ப்ரோ. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் ஜெயக்குமார தப்பே சொல்ல மாட்டேன்ல. ஜெயக்குமார் வந்து பேசிட்டாரு, பேசுறதுக்கு இவனுங்களா கை தட்டானுங்க. அவருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தெரியல என்ன பண்ணணும்ட்டு. இவனுங்க கை தட்டுறானுங்க, நம்ம இதே பண்ணணும். அவரு பேசுறாருன்னா அது காரணம் அவரு கிடையாது, இவனுங்க தான். அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் அப்படி பேசினாதான்டா நீங்க பாப்பீங்கன்னு. இவனுங்களே கெட்ட வார்த்தை பேச ஆதரிச்சிருக்காங்க ஆரம்பத்துல. ஆமா இல்ல தல, இவனுங்களே ப்ரோ பேசாதன்னு சொல்லிட்டா நீ அதை பேசாமலே நான் உன்னை பாப்பேன்னு சொல்லிட்டா அவரு அதை தான் பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட். கரெக்டா? நீ பேசு ப்ரோ நான் பாக்குறேன், நீ பேசு ப்ரோ நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு அவர் பேசாம இருந்தா கேட்பானுங்க, நீ என்ன பழைய மாதிரி பேச மாட்டேன்ட்டு. கரெக்ட் தானே? அவரு என்ன பண்ணுவார்? இப்ப இன்னைக்கு கூட ஒரு லைவ் போட்டாரு, நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அவர் பர்சனல் லைஃப்ல உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் நிஜமாலுமே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வீடியோ பார்த்தேன், அவர் வீடியோ பார்த்து எனக்கு ஆள் சைலண்டா உட்காந்து என்னோட மேட்டர் முடிச்சான்ற மாதிரி. ஒரு படத்துல விஷால் என்ன பண்ணுவாரு, வில்லன்கள் எல்லாம் ஒரு ரூம்ல உட்காந்து பிளான் போடுவாங்கல்ல, வெளிய கதவு காட்டில இருந்து பெட்ரோல் ஊத்திட்டு அந்த பொண்ணு விட சொல்ற இல்லாட்டி 10 வச்சுட்டு மிரட்டுவார்ல ஒரு திமுருன்ற ஒரு படத்துல. இந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு, ஆப்போசிட்ல 2 பசங்க ஜனநாயகன் படத்தை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க, விஜய் டிவிக்கு கட்சி பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ப்ரோ சரி ப்ரோ அவங்க அந்த 2 பசங்க அஜித் ரசிகர்கள், இவரும் அஜித் ரசிகர் தான் ப்ரோ. ஜனநாயகன் படம் அது அப்படி படம், விஜய் அவன் இவன் சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருந்தாங்க. சரி ப்ரோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லி இவர் லைவ்ல இருக்கிற விஜய் பத்தி தப்பா பேசணும், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லி இவர் வாங்கி அவன் சொல்ல லைவ்ல போயிருச்சு. லைவ்ல போன உடனே 10 நிமிஷம் கூட ஆகல, 10 நிமிஷத்துல இப்படி விஜய் பத்தி தப்பா பேசிட்டு வராரு. அடுத்த சிஎம் விஜய் தான் சொல்ல வச்சிட்டாரு. விஜய் பத்தி கெட்ட வார்த்தை பேசின ஒரு ஆள அடுத்த சிஎம் விஜய் தான், ஓட் ஃபார் டிவிக்கு அப்படிங்கிற. புரியுது. விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது சொன்ன என்னடா ஆளு உட்காந்து இடத்துல என்ன முடிச்சிட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. நான் எனக்கு அங்கத்தான் அத்த முதல்ல ஜெயக்குமார் பாக்குறேன் நான். பயங்கரமா அழைக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் வீடியோல பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, கெட்ட வாசி மட்டும் அவாய்ட் பண்ண நல்லா இருக்குமேன்ற மாதிரி தோணுச்சு அங்கேயே. இது நான் தனிப்பட்ட ஒரு ஆள் மேல நான் குறிப்பிட்டு சொல்லல. இந்த கேள்வி வந்து பாத்துக்காங்க, என்னோட ஜானகம் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் ஓகே இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கலாம். நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யூடியூபர்ஸ் மட்டும் இல்ல, இளம் வாலிபர்கள்னு சேர்த்து சொன்னேன், அதை மறந்துட்டாங்க. யூடியூபர்ஸ் சொன்னேன், யூடியூபர்ஸ் சொன்னா நீ இவனதான் சொல்ற, அப்படி ஒரு ஆள் மட்டும் பிடிச்சிட்டானுங்க. நான் என்ன பண்ணட்டும்? எதுவும் பண்ண முடியாதான் தலை இதுல. ஆனா அது வந்து அந்த வார்த்தைகள் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு தலை, நிறைய பேர் நார்மல் ஆக்கிட்டாங்க. இல்ல ப்ரோ அதெல்லாம் கெட்ட வார்த்தை நார்மல் ஆயிடுச்சு ப்ரோ. நார்மல் ஆக்கிட்டோம் தான் சொல்லணும். ஆக்கிட்டோம் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லுவேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் இப்ப எல்லாம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. நார்மலா மீன்ஸ்
கெட்ட வார்த்தை சமூகத்துல பொழந்தது. சின்ன பசங்க எல்லாம் 5வது படிக்கிற பையன் கூட ஒருத்தவங்க பேசுறான் அப்படின்னா அது திருத்துறது ஒண்ணு, நீ முன்னால அவங்களுக்கு திருத்த முடியாதுதான். நீ திருந்தலாம்ல, நீ பேசாம இரு. நான் பேசாம இருக்கலாம். கரெக்ட். நீ மீன்ஸ் சொல்றேன், நான் என்னையே ஏத்துக்கிறது இல்ல. நான் பேசாம இருக்கலாம் தல. கண்டிப்பா. ஒவ்வொருத்தரும் இப்ப நான் பேசாம இருக்கணும்ப்பா, நான் அடிச்சு சொல்லுவேன், என் வீடியோ இது வரைக்கும் எந்த கெட்ட வார்த்தை பேசல, இனிமேல் நான் பேச போறது கிடையாது நானே. அப்படி நான் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு தனக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நிலைப்பாடு இருந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சொசைட்டி மாறும் போது மெஜாரிட்டிக்கு சின்ன பசங்க எங்க இருந்து கெட்ட வார்த்தை கத்துக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் சினிமா, 2வது பாக்குற அந்த சினிமா, இந்த ரீல்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுல இருந்து தான் கத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சினிமாவில நம்ம சொல்லி திருத்துற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வர்த்தல கிடையாது. யூடியூப்ல சொல்லி திருத்துற அளவுக்கு நம்ம வர்த்த கிடையாதுதான். இருந்தாலும் நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தொண்டை இருக்கிறவங்க கத்திட்டு கிடக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கத்திட்டு கிடக்கலாம். நீ கேள்வி மட்டும் கேட்க நிறுத்தா. நீ கேட்கற கேள்வி எல்லாம் கரெக்ட் தான் தல. நீ கேட்கலாம் தல. நீ கேட்கற கேள்வி தப்பே கிடையாது தல. நீ கேளு தல, ஜாலியா அவள் தான் தல. சரி தல, பாப்போம், போயிட்டு வரேன். பாய். நன்றி. எனக்கு இவ்வளவு நேரம் பரவாயில்ல. நீங்க உங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரி மைண்ட் ஃப்ரீ ஆச்சு. மத்த யூடியூபர்ஸ் கூட எந்த யூடியூபரும் ஏத்துல இது வரைக்கும் 2 யூடியூபர் தான் நான் சொன்னது ஏத்துக்கிட்டாங்க. அதுலயும் அந்த யூடியூபர் என்ன ஏத்துக்கிட்டு நான் போனதுக்கு அப்புறம் எல்லாம் கண்டென்ட்டுக்கு தான் போல அப்படின்ட்டு போறாரு. யாக்கே அவரு அப்படியா? நேத்து சாயங்காலம் தான் பேசுனேன். ப்ரோ வணக்கம் ப்ரோ, எனக்கு ஞாபகம் இருக்கா ப்ரோ, இது மாதிரி சிப்ஸ் தான் பேசணும், அதெல்லாம் பேசிட்டேன் ப்ரோ. உங்க மேல 2 விமர்சனம் இருக்குது ப்ரோ அப்படின்னா சிரிச்சிட்டு இருந்தாரு. கொஞ்சம் ஃபேஸ் நார்மலா கொண்டு வந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ நீங்க ஆண்கள் கிட்டே பேச மாட்டேங்கிறீங்களா, வெறும் பெண்கள் கிட்ட மட்டுமே பேசுறீங்களா? இதுதான் முதல் விமர்சனம். சிரிச்சிட்டு சரி ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ 2வது விமர்சனம் என்னன்னா, இரு ப்ரோ கால் வருதுனாரு. ஏன் ப்ரோ ஸ்கிப் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். இல்ல வரேன்னு சொல்லி வந்தாரு. 2வது விமர்சனம் என்னன்னா, ஓகே உங்க வீடியோஸ்ல நிறைய கெட்ட வார்த்தை பேசுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் அவாய்ட் பண்ணுங்க. அந்த கெட்ட வார்த்தைக்கு ஓகே, ஒருவேளை நீங்க லைவ் இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேசுறா நீங்க பதில் பேசுறதா செய்வீங்க. ஓகே, லைவ் இருக்கிறத விட்டுருங்க. நீங்க கண்டென்ட்டா போடுறப்ப, அந்த ரீல்ஸா போடுறப்ப அதை நீங்க பேட் வேர்ட்ஸ் இருந்தா மியூட் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு பீப் சவுண்ட் யூஸ் பண்ணுங்க. புரியுது அப்படின்னு சொன்னா ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பா பண்ணிடுறேன் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, நீங்களாவது சொல்றீங்க. நான் தொடர்ந்து இந்த ஒரு வாரத்தை வரைக்கும் ஒரு 7-8 யூடியூபர்ஸ் பேசிட்டு யாருமே ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்க அப்படிதான் பண்ணுவோன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நீங்க ஒரு ஆள் தான் ப்ரோ பண்றேன்னு சொன்னீங்க. எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்த ஆளு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறாரு. எல்லாம் கண்டென்ட் தான் போல அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. அப்ப ஒருவேளை உங்களுக்கு கண்டென்ட் தான், நான் கண்டென்ட்டுக்காக தான் பேச தெரிஞ்சிருந்தா நீங்க எங்க கிட்ட ஏன்டி கேட்டுக்கலாம். நான் என்ன உங்களோட பெரிய யூடியூபரா? கட்சி ஆரம்பிக்க சொல்றானுங்க தலையா சாட்ல. கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம ஆள் கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லலாம் தல, தப்பு இல்ல தல. இப்ப உண்மைகள்ல யாரு என்னன்னு தெரியாது பேசலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே பேசலாம், பேசுறத ரெக்கார்ட் பண்ணி போறாங்க. இன்னும் நல்லா இருக்குதுப்பா, பேசலாங்கிறது யாரு என்ன தெரியாதவங்க கிட்ட சுவாரஸ்யமா பேசலாம். நீங்க எந்த ஊரு, என்ன பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலைக்கு போறீங்க அப்படின்ட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணது இன்னும் பயங்கரமான விஷயம். ஓகே, இப்ப நம்ம பேசுறதுதான் ஒரு தொழிலா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப நல்லதா பேசி போயிடலாமே. நீ பண்றதுல தப்பே கிடையாது. நீ பண்றதுதான் ஆக்சுவலா நீ ஒருத்தன் தான் தலை இந்த சைட்டை ஒழுங்கா யூஸ் பண்ற, அவ்வளவுதான் தலை. நாங்க எல்லாருமே சும்மா வச்சு இவனுங்க தலை. நான் சத்தியமா இல்ல ப்ரோ, நீங்க எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க. நான் ஒரு கருத்து ரீதியா இப்படி நான் வேற ஒரு பக்கம் போறேன். நீங்க என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க பண்றீங்க. ஓகே, நீங்க எல்லாருமே சூப்பரா பண்றீங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரே பிழை என்ன, அந்த பிழையை தான் திருத்திக்க சொல்றேன், அவ்வளவுதான். மொத்தமா நீங்க எல்லாருமே சூப்பரா பண்றீங்க. கண்டிப்பா நான் கம்மி பண்ண பாக்குறேன் தலை. யார் கம்மி பண்றாங்களோ இல்லையோ நான் கம்மி பண்றேன். இப்ப இல்ல என்டர்டைன்மெண்ட் சொன்னீங்கல்ல, நானே என்டர்டைன்மெண்ட் பண்றோம் தலை. எல்லாம் கலப்புறானுங்க தலை. அப்படியே பொறுமையா நான் போயிட்டேன். நம்ம தனியா பேசுவோம், ஆக்சுவலா நிறைய பேசுவோம். சொன்னாங்க உன்னால நீ பேசி யாரையுமே உன்னால திருத்த முடியாது, அதெல்லாம் யாருமே திருந்த மாட்டீங்க, அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னாங்க. நீங்க நான் பேசுறேன், நீங்க என்ன சொன்னீங்க? நான் கம்மி பண்ணி. ஆமா அதுல பேசி வர தெரிஞ்சிட்டாரு எனக்கு. அவள்தான் தலை. சந்தோஷம். தேங்க்ஸ் தலை, நன்றி தலை. உனக்கு தான் தலை நன்றி சொல்றேன். மஜா தலை. நான் கண்டிப்பா கம்மி பண்ணுவேன். நான் கம்மி பண்ணாம நான் பேசி நல்லா இருக்க மாட்டேன். நான் கம்மி பண்றேன், நிறையவே கம்மி பண்றேன். பாய். ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு மனுஷன் பாவம் பேசுறாரு, அவ்வளவு பேசுறாரு.